பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 14வது வகுப்பு 21வது ஸ்லோகம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். 20வது ஸ்லோகத்தில் இல்லறத்தில் இருக்கக்கூடிய செயலுக்குள் இருக்கக்கூடிய ஞானியை பற்றி பகவான் பேசினார். இந்த ஸ்லோகத்தில் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஞானியை பேசுகின்றார். பொறுப்புகளை விட்ட செயலுக்கிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஞானி, பொறுப்புகளை விட்ட ஞானி, சந்நியாசியை பற்றி பேசுகிறார் சொல்லி பார்த்தோம். இன்னொரு கருத்தையும் பார்த்தோம். அதில் வெறும் சந்நியாசம் மட்டும் செய்திருந்தால் மட்டும் போதாது, ஞானத்துடன் சந்நியாசியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அவ்வாறு இருப்பவனுக்கு ஞானத்தினால் பாபம் வராது என்று பார்த்தோம். காரணம் அவனுடைய கர்மத்தில் அவன் அகர்மத்தை பார்ப்பதால் அவனுக்கு பாபம் எதுவும் வருவதில்லை சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்த ஸ்லோகத்தில் முதல் சொல்லியும் பார்த்தோம். அந்த ஞானியுடைய லட்சணமாக சென்ற வகுப்பில் பார்த்த கருத்தை சுருக்கமாக பார்த்தோம். முதல் சொல் நிராசி. அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நிராசி சொல்லி சொன்னால் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பே இல்லாதவன். யாரிடமும் எதற்கும் எதனிடமும் எதிர்பார்ப்பு இல்லாதவன். யாரிடமும் எதனிடமும் எதற்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன். இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான லட்சணங்கள். அதையும் பார்க்கணும். பொதுவாக நம்ம பார்த்தோம், வயதான காலத்தில் நமக்கு ப்ராப்ளமே என்னென்னா எதிர்பார்ப்புகள் தான். அதுக்கு நியாயம் இருக்கலாம். நம்ம அவர்களுக்கு அதை செய்தோம் இது செய்தோம் அப்படிலாம் இருக்கலாம். நம்ம பொறுப்பை ஒழுங்காக செய்திருப்போம், அவர்கள் அவரோட பொறுப்பை ஒழுங்காக செய்யவில்லை என்ற வருத்தம்லாம் இருக்கும். ஆனாலும் கூட பகவான் சொல்லுகின்ற இந்த ஒரு குணம் இருக்கு, அதை நாம் வளர்த்து கொண்டால் நிறைய நம்முடைய மனதில் ரிலீஃபாக இருக்கலாம். வயதான காலத்தில் அவர்கள் அவருடைய பொறுப்பை செய்வதற்கும் அல்லது செய்யாதிருப்பதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். அது நியாயம் இல்லையாலும் பேசுவதற்கு இல்லை, பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் நம்முடைய மனதில் இப்படி ஒரு பக்குவத்தை வளர்த்து கொண்டால் அப்போ முதுமையானது ஒரு மாலை போல இருக்கும் சொல்லி பார்த்தோம். இல்லை என்றால் என்ன, துக்கமாக துயரத்து தருவதாக இருக்கும். ஆக நம்ம வீட்டிலேயே கூட எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லை. அந்த அளவிற்கு மனதை நாம் வளர்த்து கொள்வது. அடுத்து நிறைவாக பார்த்த கருத்து நேற்றைய வகுப்பில் எல்லோருமே இந்த மனதளவில் அன்புக்காக இயங்குகின்ற அன்புக்கு பிச்சைக்காரர்களாக இருக்கின்றோம் சொல்லி பார்த்தோம். ஆதரவாக ஒரு வார்த்தை இல்லை, அனுசரணையாக சில விஷயங்கள் இல்லை, அன்பாக விசாரித்து ஒரு நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு வந்து விடுகின்றது. வரும், வயதாக வருவது ரொம்ப ரொம்ப சகஜம். அன்பு தேவை இருக்குது. காரணம் உடல் அளவில் நம்முடைய தளர்ச்சி, மனது அளவில் ஒரு விதமான எதிர்பார்ப்பு. அப்பொழுது இதெல்லாம் நம்முடைய மனதிற்கு ஒரு இதமான ஒரு வார்த்தை, அதெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே வயதான காலத்தில் ஒரு மாதிரி ஆகிடுறது. ஆகினால நம்ம என்ன பண்ணோம், அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அளவிற்கு மனது அளவில் நாம் இந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இது சன்னியாசிகளுக்கு ஒரு லட்சணமாக சொல்லிடுறார். நிராசி, எந்த ஆசையுமே அவனுக்கு இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆக யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. குறிப்பாக மற்றவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். சிந்தித்தால் இது உண்மை புரியும், இந்த உண்மை. ஆக உண்மையில் யாரும் நம்மை நேசிக்க முடியாது. அவரவர்களைத்தான் நேசிக்க முடியும். இது ஒரு உபனிஷத்தினுடைய ஒரு வார்த்தை, ஒரு ஆட்டம்பாம் போல ஒரு வாக்கியம். இது மைத்ரேய பிராமணத்தில் வரக்கூடிய யாக்ஞவல்கியர் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம். இது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அரே மைத்ரேயி சொல்கிறது அவருடைய மனைவிக்கு. யாரும் யாரையும் நேசிக்க முடியாது,
அவரவர்கள் அவரவர்களைத்தான் நேசிக்கின்றார்கள், நேசிக்க முடியும். இது ஒரு பெரிய விசாரம் இருக்குது இதில். ஆகையினாலே மைத்ரேயி ஆத்மாவா அரே மைத்ரேயி திரஷ்டவியக நிதித்தியாசித்தவியக மந்தவியக அப்படிலாம் சொல்லி அந்த மந்திரங்கள் வரும் மைத்ரேய பிராமணத்தில். அதில் ஆத்மாதான் நம்மால் அறியப்பட வேண்டும், ஆத்மாதான் நம்மால் சிந்திக்கப்பட வேண்டும், ஆத்மாதான் நம்மால் தியானிக்கப்பட வேண்டும். ஆக விவகாரத்தில் பிறர் நம்மை நேசிப்பது போல தெரிகின்றது, நாமும் பிறரை நேசிப்பது போல தெரிகின்றது. ஆனால் உண்மையில் என்னவென்றால் அந்த நேசிப்பு அவர்களுக்கு சௌகரியத்தை சுகத்தை கொடுப்பதனால் அவர் பிறரை நேசிக்கின்றார்கள். உறவுகளில் நண்பர்களில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நேசிப்புக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது எனக்கு கம்ஃபர்ட்டை கொடுத்தா நான் நேசிப்பேன், எனக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது நான் என்ன பண்ணுவேன், அதை நான் விலக்கி விடுகின்றேன், நான் விலகி விடுகின்றேன். அது பெரிய விசாரம் இருக்கு. ஆகினா என்ன பண்ணுறோம், இங்கே அன்பில் அன்பைத்தான் பார்க்கணும். இப்போ எப்படி செயலில் செயலின்மையை பார்க்கணும்னு சொன்னோமோ அதுபோல் ஒருவர் என்னை நேசிக்கலை, ரொம்ப சந்தோஷம், ஓகே. ஒருவர் என்னை நேசிக்கின்றார், ரொம்ப நல்லது, சரி. ஆனால் என்னுடைய மனநிலை என்ன, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அது சொல்ல அன்பின்மையில் என்ன பார்க்கணுமா, அன்பை பார்க்கணும். அன்பில் அன்பின்மையை பார்க்கணும், அன்பின்மையில் அன்பை பார்க்கணும், செயலில் செயலின்மையை பார்க்கறது போல மாற்றிக்கணும். இதற்கு ஒரு அறிவு நமக்கு துணை புரியும். என்ன தெரியுங்களா, நீயும் ஆத்மா நானும் ஆத்மா, ரெண்டுமே என்ன ஆத்மஸ்வரூபமே. இதில் நேசிப்புக்கு எங்கே இடம் இருக்கின்றது, நானும் ஆத்மா நீயும் ஆத்மா. இந்த அறிவில் என்ன கிடைக்கும், மனதில் ஒரு ரிலீஃப் கிடைக்குமா. நீயும் பொம்மை நாடும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு சொன்னது போல், நீ ஆத்மா நானும் ஆத்மா, எல்லாம் ஆத்மாவே. இதில் எதை நேசிக்கிறது, பரவாயில்ல. அப்படி இருந்தால் நம்முடைய மனது பந்தப்படாது. சார் எதிர்பார்க்கறது தவறாக சொன்னேன், தவறு இல்லை, ஆனால் கிடைக்குமா என்ன, அதில் தான் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆக யாரும் யாரையும் உண்மையில் நேசிக்க முடியாது. அதை நாம் உணர்ந்தால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சென்றுவிடும் சொல்லுவாங்க. அதாவது அந்த நேசிப்பில் உயர்ந்த நேசிப்பு என்ன தெரியுங்களா, தாய் மகனை குழந்தைகள் நேசிப்பார். ஆனால் அங்கே கூட அந்த நேசிப்பில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்ன தெரியுங்களா, அது என்னுடைய மகன் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு. அன்கண்டிஷனலாக யாருமே யாரையும் நேசிக்க முடியாது. கடைசியில் அந்த நேசிப்பை ரொம்ப ஆராய்ச்சி செய்து உள்ள லேண்ட் ஆகி பார்த்த என்ன தெரியுங்களா, அந்த நேசிப்பில் எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் நான் ரொம்ப சௌகரியமாக இருக்கேன். அப்போது என்னுடைய சௌகரியத்துக்காகத்தான், எனக்காகத்தான் நான் பிறரை நேசிக்கின்றது. சத்தியமான உண்மை, பெரிய ஆட்டம்பாம் போல் ஒரு விஷயம். ஆமாம், உண்மையில் அப்போ அங்கே நேசிப்பது நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன், என்னைத்தான் நான் நேசிக்க முடியும். அங்கே பார்த்துருக்குறோம், வகுப்பில் பார்த்துருக்கோம். மைத்ரேய பிராமணன் ஒரு 6 வகுப்பில் பார்த்துருக்கின்றோம். அந்த ஒரு வார்த்தை அந்த விஷயத்தை எப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகாக ட்ராவல் பண்ணி கடைசியில் ஆத்மா தான் என்று ஆத்மாவில் நான் போய் லேண்ட் ஆகியிருக்கோம். மைத்ரேய பிராமணம் நல்ல ஒரு போர்ஷன் அது. ஆக அவரவர்கள் அவரவர்களைத்தான் நேசிக்க முடியும். அவரவர்கள் வந்தோம் வாழ்ந்தோம் வாழ்கிறோம், என்ன கட்டாயமாக இந்த உடலை விட்டு செல்ல போகின்றோம். மகாபாரத்தில் ஒரு உதாரணம் வரும். இந்த கட்டுமரம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுமோ, அந்த காலத்தில் அப்படி தானே படகுல சில நேரம் பிரிஞ்சு இருக்கும், ஒரு சேர்ந்து இருக்கும், அடுத்து ஒரு அலை வந்தால் எங்கெங்கே பிரிஞ்சு போகும். அதுபோல தான் இந்த மனித வாழ்க்கையோட உறவுகள் சொல்கிறார். சில நேரம் சேர்ந்து இருக்கும், அப்புறம் ஒரு காலத்தில் பிரிஞ்சு அது தனித்தனியாக எங்கே இருக்கும், மறுபடியும் சேர்ந்துருக்கும். நம்மளும் குழந்தைகளை வளர்க்குற எல்லாம் பண்ணுறோம், அப்புறம் வேலை கிடைக்கிது ஏதோ ஒரு உள்ளூர்லேயோ உள்நாட்டிலேயோ அல்லது வெளிநாடுகள்லையோ பார்க்கவே முடியறதில்லை. இறந்து விட்டாட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத பிள்ளைங்களும் தாய் தந்திரங்களும் இருக்கிறாங்க. இப்போ அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது. சென்னையிலாம் பார்த்தா ஈவன் கிராமங்களில் கூட அப்படி வந்தாச்சு. நமக்கு ஒரு பெருமை இருக்குது, என் பையன் வந்து ஃபாரினில் இருக்கான் அப்படின்னு இருக்கு. ஆக இதை புரிந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் சன்னியாசியினுடைய லட்சணமும். ஆமாம், இப்படி இந்த எண்ணம் இருந்தது என்றால் நாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, இருக்கக்கூடாது. இல்லறத்தை ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அதிகமான எதிர்பார்ப்பு, அதனால் அதிகமான கஷ்டங்கள். சன்னியாச வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் எப்படியோ வந்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்ச இல்லையா. கேட்குறதுக்கு எதுவும் நம்ம கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நாமளும் யாரும் கேட்குறது தேவையில்லை, அவ்வளோ. இந்த கோயில்கள்லாம் இந்த புண்ணிய வாச்சனம்லாம் பண்ணிட்டு ஜலம் தெளிப்பாங்களே, அப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெளிச்சிட்டாங்க சொல்ல, தண்ணி தெளித்து விட்டுட்டாங்களா சாதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை.
அந்த மனநிலையை பகவான் வர்ணிக்கின்றார். நல்ல ஒரு வார்த்தை இது, நிராசீஹி. அடுத்த சொல் பாருங்க, யத சித்தாத்மா. யத சித்த ஆத்மா. யதக சொல்லி சொன்னால் கட்டுப்படுத்திய வெல்லப்பட்ட சித்தம் அல்லது வெல்லப்பட்ட அந்த கரணம், மனம். மனதை வெற்றி கொண்டவன் அல்லது மனதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். ஆத்மா சொல்லி சொன்னால் ஸ்தூல சரீரம் என்று இங்கு பொருள். சச்சிதானந்த ஆத்மா இல்லை, முக்கிய ஆத்மா இல்லை, இங்கே சச்சிதானந்த ஆத்மா அப்படி அர்த்தம் இல்லை, ஸ்தூல சரீரம். அந்த ஆத்மாவை யாரும் வெல்ல முடியாது. எதை? சச்சிதானந்த ஆத்மா யாரும் வெல்ல முடியாது, புரிஞ்சிக்க தான் முடியும் இல்லையா? நாம் அந்த ஆத்மாவை தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக எத சித்த ஆத்மா சொல்லி சொன்னால் கட்டுப்படுத்திய உடலையும் கட்டுப்படுத்திய மனதையும் உடையவன் சொல்லி அர்த்தம் இங்கு. எத சித்தாத்மா. இந்திரிய கட்டுப்பாடு என்ற தமத்துடனும் மனக்கட்டுப்பாடு என்ற சமத்துடனும் இருப்பவன் என்று பொருள். சமதமங்களை உடையவன் சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கென்று வாழ்க்கை முறைக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, நியமங்கள் இருக்கின்றது. ஜபம், மௌனம், தியானம், சாஸ்திர விசாரம், இதெல்லாம் சந்நியாச ஆசிரமத்துக்கு முக்கியமான கடமைகள். அதற்கு சமதமம் இருக்கணும், மனவடக்கம் புலனடக்கம் இருக்கணும். மனவடக்கம் புலனடக்கம் இல்லை என்றால் சந்நியாச வாழ்க்கையில் நிற்க முடியாது, ரொம்ப முக்கியம். சந்நியாச வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது சமதமாதிகள் இல்லை என்றால், மனவடக்கம் புலனடக்கம். ஆக நிராசி என்றால் எதற்காகவும் எதையும் யாரிடம் எதிர்பார்க்காதவன். யத சித்த ஆத்மா என்றால் இந்திரிய மனதை கட்டுப்படுத்தியவன். இதெல்லாம் படிக்கும்பொழுது சன்னியாசியை மனதில் வைத்து தான் பகவான் சொல்லுகின்றார். சன்னியாசியை மனதில் வைத்து தான் நம்ம படிக்கணும். அடுத்த சொல் பாருங்க, தெக்த சங்க பரிகிரக. விட்டு விட்டான். எதை? பரிகிரக, உடைமைகளை. எவ்வளவு விட்டான்னா? கொஞ்சம் விட்டான்னா 20%, 30%என்றால் சர்வம், அனைத்தையும் சொல்லி அர்த்தம். ஏதோ கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படிலாம் இல்லை. சர்வ தெக்த பரிகிரக, தெக்த சர்வ பரிகிரக, எல்லா உடைமைகளையும் விட்டவன். இப்போது சன்னியாசம் என்ன சொல்லுவாங்க? 3 சொல்லுவார் நம்முடைய சுவாமிஜி. உரிமைகளையும் உறவுகளையும் உடைமைகளையும் விட்டவன் சொல்லுவார். 3 உரிமைகளையும் உடைமைகளையும் உறவுகளையும் விட்டவன், எல்லாம் அடங்கி போச்சு அதில். இந்த கூரத்தாழ்வார் சொல்லிட்டு வைணவத்தில் ஒரு பெரிய ஒரு மகான், பெரிய ஒரு செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட குருவை நோக்கி சந்திக்கிறதையாக வந்துக்கிட்டு இருக்கார். காட்டு வழியாக வர்றாங்க. அன்றைக்கி தான் நிறைய காடு இருக்குமே, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அல்லது ஒரு நகரத்துக்கும் நகரத்துக்கும். இப்போ தான் காடெல்லாம் அழிச்சிட்டோம். அங்கே இருந்ததெல்லாம் என்ன பண்ணோம்? அதெல்லாம் நமக்கு பிள்ளைங்களா பேரங்களாம் வந்து பிறந்துடுச்சு, என்ன பண்ணுறது? அப்போ வரும்பொழுது மனைவியோடு வரார். அவருக்கு தினம் சாப்பாடு போடும்பொழுது தங்க கிண்ணி, கிண்ணி தெரியுமா? அந்த காலத்தான் உண்டு, இப்போ எல்லாம் அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ பெருசு இருக்கும், வெங்கலத்தில் இருக்கும், அதில் போடுவாங்க, சாப்பிடுவாங்க. அது கையில் எடுத்து வராங்க. கொஞ்சம் தயங்குறாங்க டென்ஸ் ஃபாரஸ்ட் வரும்போது. அப்போ திரும்பி பார்க்குறாரு, என்ன ஆச்சு என்ன அப்படின்னா. கொஞ்சம் அப்படி இப்படி புரிஞ்சுக்கிட்டார். ஐயோ நம்ம கணவர் இதில் தானே சாப்பிட்டு பழகி, எல்லாத்தையும் விட்டாலும் இது இருக்கட்டுமே சொல்லி அம்மா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தார், ஓஹோ சரி, அது கையில் வாங்கினார், தூர வீசிட்டு நடன்னாராம். இப்போ பயம் இல்லை, நட வா. சர்வ தெக்த பரிகிரக அர்த்தம் நம்முடைய வாழ்வுக்கு தேவையானவற்றை மட்டும் வைத்திருப்பதற்கு பரிகிரகம் என்று சொல்லப்படும். அது ரொம்ப முக்கியம். வீடு, ஆடை முதலியவைகளாம் பாதுகாக்க, அவைகளை பாதுகாக்க பொருள், பணம், வாகனம் எல்லாம் தேவைப்படும் பொருள். இதெல்லாம் சாதாரணமாக இல்லறவாசியாக இருக்கிறவங்க ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களுக்கெல்லாம் தேவை இருக்கும். ஆக இங்கே பரிகிரகம் சொல்லி சொன்னால் போகத்துக்கான பொருள் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைக்கான பொருள்களை வைத்திருப்பதை பரிகிரகம் சொல்லி சொல்கிறோம். இங்கு சன்னியாசிக்கு என்ன? சர்வ பரிகிரக தெக்தக, அவைகளையும் கூட தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் கூட அவன் துறந்து விட்டான். ஏனென்றால் அவன் அன்றாட எங்கே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்க போகிறான், அதெல்லாம் தூக்கிட்டு எங்கே சுத்த முடியும்? இது இல்லறத்தில் இருக்கிற ஞானிக்கு சாத்தியமாகாது. எது? அனைத்தையும் துறந்து விடுதல் என்பது துறக்கவும் முடியாது, இருக்கட்டும். பிறகு பரிகிரகம் சொல்லி சொன்னால் பொருளை உடையவர்களாக இருந்தாலும் நமக்கு அதை காக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும், அதனால் சம்சாரம் வருமே சொல்லி சொன்னால் அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு அதில் மமகாரம் என்பதைத்தான் துறக்க வேண்டும் சொல்கிறார். அது என்னுடையது என்கின்ற எண்ணத்தை துறந்து விடு சொல்கிறார். அதுவும் கடினம்தான், ஆனாலும் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். நான் வைத்திருக்கின்றேன், ஆனால் அது என்னுடையது என்ற எண்ணத்தை துறந்து விடுவது. இப்பொழுதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை உபயோகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் எனக்கு எந்த ஆக்கிரகமும் இல்லை. அப்படி ஒரு மனநிலையை வளர்த்து கொள்வது.
அந்த பொருளை துறக்க முடியாது. ஆனால் சன்னியாசிக்கு பொருளை துறக்க முடியும். பொருளை துறக்க முடியாது என்பது இல்லற ஞானியாக இருப்பவனுக்கு சில தேவைகள் இருக்கலாம், இல்லறவாசிகளுக்கு முடியாது. ஆனால் சன்னியாசிக்கு பொருளை துறக்க முடியும். காரணம், சன்னியாசி ஆனவன் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று கொண்டே இருப்பவன். நம்ம சம்பிரதாயத்தில் நீண்ட காலத்துக்கு முன்னே அப்படி தான் சன்னியாசி என்றது பரிவிராஜகனாக விவேகானந்தர் பார்க்கும்போது அப்படி தான் சுற்றி வந்தார் சொல்லி பார்க்குறோம். நிறைய நியமங்கள்லாம் இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுடைய திறமைகளை எல்லாம் சமுதாயத்தை பயன்படுத்துவதற்காக பிற்பாடு மடங்கள் ஸ்தாபனங்கள்லாம் பிற்காலத்தில் உருவானது. ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் இல்லை. மூணு நாளைக்கு மேலே ஒரு இடத்துல தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவைக்கு மேலே பிக்ஷை கேட்ட இன்னொரு வீட்டில், அதே வீட்டில் பிக்ஷை நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அங்கே போய் நிற்கக்கூடாது இருக்குது. அந்த வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் டெய்லி அங்கே போ முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதை ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் சதா சஞ்சாரம் செய்து கொண்டிருக்க சன்னியாசியம் நல்லா இருப்பாங்க. தண்ணீர் ஒரு இடத்துல தேங்கின ஸ்டேக்னேட்டர் ஆச்சுன்னா கெட்டு போயிடும். இவனும் அப்படி தான். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும். ஆனால் பிற்காலத்தில் இந்த ஒரு வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட சாதுக்களை எல்லாம் ஒரு இடத்துல இருக்க வச்சு அவங்களோட திறமைகளை சாமர்த்தியத்தை சமுதாயத்தை பயன்படுத்தணும் அப்படிலாம் ஒரு பின்னால் வந்த ஏற்பாடுகள் இதெல்லாம். ஆகவே சன்னியாசி ஆணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று கொண்டே இருப்பவன். உணவை அவன் சமைப்பதும் இல்லை. ஆமாம், உணவை அவன் சமைக்கக்கூடாது. அவனை சார்ந்தும் யாரும் இல்லை. அப்படி தான் நம்ம சன்னியாசி எடுக்கும்போது சொல்கிறோம், நானும் யாரை சார்ந்தவனும் இல்லை, என்னையும் யாரும் சார்ந்தவர்கள் இல்லை அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறான். அதனால தான் சன்னியாசியுடைய உணவுக்கு பிக்ஷன் தான் பேர். எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க சுவாமின்னு கூடக்கூடாது. சன்னியாசி சாப்பாட்டுக்கு பிக்ஷன் தான் அர்த்தம். அதனால தான் அர்ஜுனன் சொல்கிறான், நான் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னால் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், அது சன்னியாசியோட தர்மம், நீ கிரகஸ்தன், அது உனக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான், கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். அதனால் சித்தான்னக அவனுடைய சாப்பாட்டுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல ஏற்பாடு இருக்குது அவனுக்கு சாப்பாட்டுக்கு. அதை பற்றி அவன் கவலைப்படுறதில்லை. நிரக்னி, அவன் அக்னி கடமை அவனுக்கு இல்லை. இதெல்லாம் சன்னியாசிக்குரிய சில லட்சணங்களை சொல்லும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் அவனுக்கு இது சன்னியாசிக்கு எல்லாவற்றையும் விட்டு இருப்பது சாத்தியமாகும். ஆனால் அதே சன்னியாசி 4 பேர்கள் சிஷ்யர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆசிரமத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோமே இல்லையா, அது முடியறதில்லை. ஆனால் சொல்கிறாங்க, அடிப்படை தேவைக்கு மட்டும் பிறர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேறு எதற்காக சன்னியாசியானோ யார் இடத்துல எனக்கு இது வேணும் கேட்கவே கூடாது, கேட்குறதே இல்லை. எல்லா பரிகிரகத்தையும் துறக்க முடியாது ஒரு ஆசிரமோ மற்றதோ இருக்கும் பொழுது. அப்போ அவர்கள் என்ன பண்ணணும், எதை வைத்திருக்க வேண்டும்? சில பொருள்கள் அவருக்கு இருக்கும், ஆனால் என்னுடையது என்ற மமகாரத்தை துறக்க வேண்டும். ஆக ஞானியாக இருந்தால் கண்டிப்பாக விட்டிருப்பான். சர்வ பரிகிரக தெக்தக, அனைத்து உடைமைகளையும் விட்டான். பிறகு அவன் என்னதான் செய்து கொண்டிருப்பான்? எல்லாவற்றையும் விட்டு என்றார். 2வது சொல்கின்றார், ஷரீரம் கேவலம் கர்ம குருவன். கர்ம குருவன், ஏதோ செயல் செய்து கொண்டிருப்பான். கேவலம் என்றால், கேவலம்னா தமிழ் கேவலம் இல்லை, ரொம்ப கேவலமாக போச்சுங்க, அது இல்லை. கேவலம் என்றால் ஒன்லி, மட்டும் சொல்லி அர்த்தம். அது மட்டும் செய்துக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு பொறுப்பும் இல்லை அவனுக்கு, பரிகிரகமும் இல்லை, அவனை பாதுகாத்து கொள்ள தேவையான பொருள்கள் கூட அவனுக்கு இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, இந்திரிய மனக்கட்டுப்பாடு அவனுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் என்ன செயல் செய்து கொண்டிருப்பான் என்றால், ஏதோ இந்த சரீர வாழ்க்கைக்காக தேவையான சிலதை மட்டும் செய்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதான் சொல்கிறார், என்ன விதமான செயலை அவன் செய்கின்றான்? பகவான் சொல்கிறார், ஷாரீரம் கேவலம் கர்ம. கர்ம என்ற சொல்லுக்கு 2 அடைமொழி சொல்கிறார். ஷாரீரம் கர்ம, கேவலம் கர்ம, 2 இடத்துல போட்டு அர்த்தம் பார்க்கணும். ஷாரீரம் சொல்லி சொன்னால் ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜன கர்ம, இந்த உடலுடைய தேவைக்கு மட்டும், அதோட வாழ்க்கைக்கு மட்டும் தேவையான செயல்களை மட்டும் செய்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லி அர்த்தம். ஷாரீரம் கர்ம, ஷரீரத்தை பாதுகாக்க மட்டும் செய்யப்படுகின்ற செயல்களை மட்டும் அவன் செய்கின்றான். தேக யாத்ரா மாத்திர கர்ம, தேக யாத்ரா மாத்திரம் கர்ம. கேவலம் என்ற சொல் எதை குறிக்கின்றது என்று அதிலையும் பற்று இல்லாதவனாக அந்த அர்த்தம் இருக்கின்றது. கேவலம் என்ற வார்த்தையில் கேவலம் என்ற அதை மட்டும் செய்து கொண்டு, அபிமான வர்ஜிதம், அந்த ஷரீர பாதுகாப்பு செயலும் கூட பற்றில்லாதவனாக அதை செய்கின்றான். அதுவும் முக்கியம். ரொம்ப கண்டிஷன் எல்லாம் போட்டு விட்டுறாரு. ஏதோ இருக்குது, வாழ்க்கைக்கு தேவை இருக்குது, காலையில் எந்திரிக்கணும், சாப்பிட்ணும், குளிக்கணும், ஏதோ இருக்குது, பசிக்கு சாப்பிட்ணும், இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இங்கு செயல் மட்டும் நடக்கின்றதே தவிர அதிலும் அவனுக்கு பற்றில்லை.
அதனுடைய பலன் என்ன? ந ஆப்னோதி கில்பிஷம். கில்பிஷம் சொல்லி சொன்னால் பாபம் சொல்லி அர்த்தம். ந ஆப்னோத்தி, அவன் பாபத்தை அடைவதில்லை. சங்கர் ஒரு வார்த்தை சேர்த்து கொள்கின்றார், புண்ணியத்தையும் அடைவதில்லைன்னு சொல்லிடுறார். பாவத்தை மட்டும் இல்லை, புண்ணியத்தையும் அவன் அடைவதில்லை. அவன் பாவ புண்ணியம் இரண்டையும் அடைவதில்லை. யார்? சந்நியாசியாக உள்ள ஞானி. எப்படி இருந்து கொண்டு? ஷாரீரம் கர்ம. ஷாரீரம் கர்மன்னு சொல்லி சொன்னால் ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜன கர்ம. ஏனென்றால் பிராரப்தம் நமக்கு எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கை ஆயுளை கொடுத்துள்ளதோ அதுவரையில் இந்த சரீரத்தில் அவன் இருந்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்கின்றது. அவ்வளவு காலம் வாழ வேண்டும். தாவதேவ ஷரீரம், இந்த பிராரப்தம் முடியட்டும் என்று அவன் காத்து கொண்டுள்ளான். இந்த மூச்சு காற்று எப்போ நிற்க போதுன்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், மூச்சு காற்று எப்போ நிற்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வெளியே போச்சு இல்லையா, போனது திரும்பி வரது மறந்துடுச்சு, நல்லதுன்னு நினச்சிருப்போம். போய் வருது இல்லையா, போன மச்சான் இப்போ திரும்பி வர்றாரு அப்படிலாம் இல்லை. போனாலும் போனாண்டி வந்தாலும் வரும். அதை கூட அவர் யோசிக்கிறது இல்லையா. சரி, இப்போ எந்த அளவுக்கு மனதில் ஒரு தெளிவு இருக்கு. இங்கே ஷாரீரம் கர்ம என்ற இடத்தில் ஒரு சிறு விசாரம் ஆச்சாரியர் சங்கர் செய்திருக்கிறார். அதன் சாரம் என்னென்றால், இந்த சொல்லை தவறாகவும் புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. முதலில் சரியாக புரிந்துள்ளோம்னு சொல்லி பார்க்கணும். ஷாரீர கர்ம சொல்லி சொன்னால் பொருள் இருக்கே, அது உடலை பாதுகாக்க மட்டும் கர்மா. முதல் அர்த்தம் என்ன பார்த்தோன்னா, ஷாரீர கர்மம் என்றால் உடலை பாதுகாக்க மட்டும் தேவையான செயல்கள், அதுதான் இங்கே அர்த்தம். தவறாக புரிந்துள்ள பொருள் என்ன அல்லது அர்த்தம் என்னவென்றால், கீதையை சரியாக மட்டும் இல்லை தவறாகவும் எப்படி புரிந்து கொள்வோம் என்பதை இங்கே பார்க்கின்றோம். நிறைய இடத்துல அப்படி நடக்கும். ஷரீரத்தினால் செய்யப்படும் செயல் என்று தவறாக ஒரு கருத்தும் உள்ளதான். எப்படி என்றால், இலக்கணப்படி ஷாரீரம் என்று வருகின்றது. ஷாரீரம் என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் ஷரீரத்தை பாதுகாக்க மட்டும் செய்யப்படுவது. ஷாரீரம் கர்ம என்றால் இலக்கணப்படியும் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று, ஷரீரத்தை பாதுகாக்க மட்டும் செய்கின்ற செயல் சொல்லி அர்த்தம் இருக்குது. இரண்டாவது, இப்பொழுது நாம் பார்த்த உடலினால் செய்யப்படுகின்ற செயலை அல்லது கர்மத்தை செய்து கொண்டு அவன் பாபத்தை அடைவதில்லை, அது மட்டும் அர்த்தமாக பார்த்தோம்னா இந்த அர்த்தத்தில் ஒரு தவறு வரும். சரீரத்தினால் செய்யப்படுகிற செயல் மட்டும் செய்து கொண்டு இருப்பதால் அவனுக்கு பாபம் வருவதில்லை, பாபத்தை அவன் அடைவதில்லை சொல்லி சொன்னால் எப்படி தவறு வரும் என்றால், ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். உடலினால் செய்யும் செயலை செய்து கொண்டு அவன் பாபத்தை அடைவதில்லை என்றால், மனதினாலும் வாக்கினாலும் செயல் செய்து கொண்டு அவன் பாபத்தை அடைவானே, கேள்வி வரும் இல்லையா. உடல் செயல் என்பது எதில் நடக்குது? 3 இடத்துல நடக்குது. மனம், வாக்கு, காயம். உடலால் செய்யப்படுகின்ற செயலை செய்து கொண்டு அவன் பாபத்தை அடைவதில்லைன்னா, அவன் மனதாலும் வாக்காலும் செய்கின்ற செயலை செய்து பாபத்தை அடைந்தால் என்ன பண்ணுறது? வறுமை. கர்ம என்பது 3 விதத்தில் 3 இடத்துல நடக்குமே. ஆக உடலினால் செய்யப்படும் செயலை செய்து கொண்டு பாபத்தை அடைவதில்லை என்றால், மனம், வாக்கு, காயத்தால் செய்வதால் பாபம் வராதா? இல்லையா, வறுமை. அது மட்டும் இல்லை, இன்னொரு தோஷமும் வருமா. அவன் உடலால் நிஷித்த கர்மாவை செய்தாலும் பாபம் வராது என்று பொருள் வந்துவிடும் சொல்கிறார். உடலால் செய்கின்ற செயலை செய்து கொண்டு பாபத்தை நீக்கி பாபம் இல்லாமல் வாழ்கினா அவனுக்கு பாபம் வராது சொல்லி சொன்னான். இந்த உடலால் நிஷித்த கர்மா, சாஸ்திரமானது செய்யக்கூடாததாக சொல்லப்பட்ட செயலை செய்தாலும் அவனுக்கு பாபம் வராதா? வருமா? வராதா? உடலினால் அவன் தர்மத்தை செய்கின்றான் என்று சொன்னாலும் கூட தர்மத்தை செய்தால் பாபம் வருமா? புண்ணியம் வருமே. ஆகவே இங்கு இறுதியான அர்த்தம் என்னவென்றால், உடலை பாதுகாக்க மட்டுமே செயலை செய்கின்றான், அதனால் பாபம் வருவதில்லை. அதுதான் இங்கே அர்த்தம். ஷாரீரம் கர்ம குர்வன் சொல்லி சொன்னால், உடலை பாதுகாக்க மட்டும் செயலை செய்கின்றான், அதனால் அவனுக்கு பாபம் வராது. இந்த சரீர சம்ரட்சணத்துக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் செய்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றான். அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணுமா. ஆக கடைசி சொல் பாருங்கள், கில்பிஷம் சொல்லி சொன்ன பாபம். சங்கரர் சொல்கிறார், ஞானிக்கு இதனால் பாபம் வராது என்பது மட்டுமில்லை, புண்ணியமும் வராது. ஆமாம், காரணம் புண்ணியம் சுகத்தை தரும். பிறகு என்ன பண்ணுனா, நிறைய சுகத்தை கொடுத்தா புத்தி கெட்டுப்படுமா. ஆமாம், புத்தி கெட்டுப்படும். புத்தி கெட்டால் என்ன, பாவம் பண்ணுவான். இப்போது பணம் நல்லதா கெட்டதா, அது யார் கையில் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. பணம் நல்லதையும் செய்யும், பணமே கெட்டதையும் செய்யும். அதுபோல் இந்த புண்ணியம் என்ன பண்ணும், அது கொடுக்குற சுகத்தினாலே இவன் பாபத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவான். ஆக பணத்தை போல புண்ணியம் சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை.
காரணம் அவன் இந்த சரீர யாத்திரைக்கு மட்டும் என்ன பண்ணணுமோ அதை செய்து கொண்டு அவன் வாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஆகவே அந்த கர்மம் அதனுடைய பலனை அவனுக்கு கொடுக்காது என்று இங்கு கருத்து சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் சந்நியாசிகள் வாழ்க்கை முறையை பற்றியும் அவர்களுடைய மனதை பற்றியும் வர்ணிக்கின்றார். 22வது ஸ்லோகம். எதிருச்சாலாபசந்துஷ்டஹ துந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. எதிருச்சாலாபசந்துஷ்டஹ துந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. நிவிருத்தி மார்க்கத்தில் அல்லது சந்நியாசியாக இருக்கக்கூடிய ஞானி அவனுடைய மனநிலையை சொல்லி அவனுடைய உடலிலும் மனதிலும் வருகின்ற செயல்களை அவனை பந்தப்படுத்தாது என்று இங்கு சொல்லுகின்றார். ஸ்லோகத்தினுடைய முதல் சொல் பாருங்கோ, எதிர்ச்சாலாப சந்துஷ்டா. இதெல்லாம் சன்னியாசிக்கு இருக்க வேண்டிய லட்சணம் சொல்கிறாரு, மனதுக்குள் இருக்க வேண்டிய லட்சணம். சில நேரம் என்ன ஆகுன்னா அந்த வாழ்க்கை முறைக்கு வந்துடுவோம், அந்த வாழ்க்கை முறைக்குரிய தர்மங்களை பின்பற்றாமல் ஒரு மாதிரி பாதை மாறிடும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இதெல்லாம் வெளியே பார்த்தா தெரியாது, இந்த லட்சணங்களுடைய தன்மையெல்லாம் அவர் மனதில் இருக்க வேண்டிய வாழ்க்கை முறை நியமங்கள். சந்துஷ்டக சொல்லிச்சுன்னா திருப்தியை அடைந்தவனாக, திருப்தியை அடைந்தான் அல்ல திருப்தியை அடைகின்றான். எப்படி? எதிர்ச்சா லாபக. எதிர்ச்சா சொல்லி சொன்னால் பை சான்ஸ், ஆமாம், எதிர்பாராமல் எதேச்சையாக, லாபக கிடைப்பது. இந்த சந்நியாசி யார் என்றால் எதிர்பாராமல் எதிர்ச்சையாக கிடைத்ததில் மகிழ்ச்சியை அடைகின்றான். இது ஒரு அர்த்தம். பல அர்த்தம் இருக்குது, இது ஒரு அர்த்தம். எது கிடைச்சதோ அதில் அவனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சரீர மாத்திரம், உடலை பராமரிக்க பாதுகாக்க மட்டும் தேவையான பொருள்கள் தேவைப்படும். அவைகள் எப்படி கிடைக்கும்? அதாவது பகவான் சொல்கிறார், அனன்ய சிந்தையந்தோமம் ஏ ஜனாக. அந்த இடத்துல தன்னை முழுமையாக நாடி வந்து விட்ட இந்த வார்த்தையை பகவான் செய்து கொடுத்த சத்திய பிரமாண வாக்கே கூட சன்னியாசிகளுக்கு என்று ஆச்சாரியர் சொல்லிடுறார். நம்பி வந்து விட்டால் அவருடைய தேவைகளை அவன் நிச்சயமாக பார்த்து கொள்கின்றான். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னாருக்கு இன்னபடி என்று அன்று எழுதிட்டு ஈசன் இன்று இறந்து விட்டானோ, முட்டை முட்டை பஞ்சமே வந்தாலும் அவனுக்கல்ல பாரம் உனக்கு என்ன, நீ போணுச்சான். சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அழுவையார் குழந்தையா பிறக்கும்போது இல்லையா, பிறந்த உடனே குழந்தைய காட்டில் விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சின்னு சொல்லி பார்த்துருக்கோம், கதையை சொல்லியிருக்கோம். ஆக அந்த ஒரு நம்பிக்கையோடு யார் வந்து விடுகின்றார்களோ அவர் காப்பாற்றுகின்றார். சத்தியம் இது. பகவான் செய்து கொடுத்த சத்தியம் வந்து பொய்த்து போவதில்லை. அதனால சொல்லுவாங்க, பகவானை முழுக்க நம்பி விட்டால் சரி, நம்பிட்டேன் அவ்வளோதான். இல்லை, பகவானை நம்பியிருக்கேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். எப்படி இருப்பார் என்னவோ தெரியல. அப்படி இல்லை, அப்படி தான் நடக்கிறது. சாமிஜி அவங்க இந்த ஆசிரமத்தை பண்ணும்பொழுது, ஆசிரமம் தொடங்குறதுக்கு முன்னே வந்து அவர் கூடவே இருந்து பார்த்ததுனால 87 இப்படிலாம் இருந்ததெல்லாம் நல்லா தெரியும். எந்த சுவாமியும் சன்னியாசிகளும் மூட்டையாக பணத்தை கொண்டு வச்சுக்கிட்டு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கல. சும்மா சைபரில் ஆரம்பித்தது தான். எதை செய்து வச்சுட்டு அவருடைய பணியை நிறைவு பண்ணிவிட்டு நல்ல சமுதாயத்தை பயன்படும்படியும் செய்து வச்சுட்டு போயிருக்கார். அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். அதனால் கடவுளை நம்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் அவர் பார்த்துப்பார். ஆக இங்கே பல அர்த்தம் இருக்குது. அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சரீர மாத்திரம், உடலை பராமரிக்க பாதுகாக்க மட்டும் தேவையான பொருள்கள் தேவைப்படும். அது எப்படி கிடைக்கும் என்றால், அவனிடம் பரிகிரகம் எதையும் சேர்த்து வைக்கவில்லை. அவைகள் அவனுக்கு பிக்ஷை முதலிய சாதனங்களினால் கிடைக்கும். அவனுக்கு என்ன தேவையோ பிறர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு இதுதான் வேண்டுமென்றும் அவன் கேட்பதில்லை. எனக்கு நல்லா நாளைக்கு 2 பரோட்டா கொண்டு வந்து கொடுங்க, நல்லா மசால் தோசை கொண்டு வந்துங்க, ஒரு நெய் ரோஸ்ட்டு கொண்டு வந்து கொடுங்க கேட்பானோ. நல்லா அரைச்சி விட்ட குழம்பு, அவியல் கிடைச்சதுன்னா சரி, கிடைக்கலனாலும் சரி. அங்கே குரல் இன்னும் கொஞ்சம் பலமாக வரணும். கிடைச்சா சரி, கிடைக்கலனா ரொம்ப சரி. தற்செயலாக எதிர்பாராமல் கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றான். அதனால் அப்படிப்பட்ட சன்னியாசியிடம் சென்று இது கொடுத்தேன்னு உங்களுக்கு திருப்தியான்னு சொல்லி கேட்கக்கூடாது. கொடுத்துட்டோம்லாம் சரி, அவ்வளவுதான். அவர் எப்படியோ உபயோகப்படுத்தும். சரி, அப்படி கேட்டால் எனக்கு திருப்தியான்னு கேட்டால் எனக்கு திருப்தி இல்லைன்னு அவரும் சொல்லக்கூடாது. எது கிடைச்சிருக்கோ ரொம்ப நல்லா இருக்குது
அப்படின்ற வார்த்தையை தவிர எதுவுமே நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. அதுவும் குறிப்பாக சாப்பாடு விஷயத்தில். ஆரோக்கியத்துக்காக அது விஷயம் வேறு. அப்படி பழகணும். அதெல்லாம் பழகினா தான் வரும். அப்படி எனக்கு திருப்தி இல்லை சொன்னால் அவன் சன்னியாசியே கிடையாதுன்னுறார். எது கிடைத்ததோ, எவ்வளவு கிடைத்ததோ, என்ன கிடைத்ததோ, எப்படி கிடைத்ததோ அதில் திருப்தி. இந்த வார்த்தையை பாருங்கள். எது கிடைத்ததோ, எவ்வளவு கிடைத்ததோ, என்ன கிடைத்ததோ, எப்படி கிடைத்ததோ. பட்னத்தார் அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பணக்கார். சாப்பாட்டுக்காக ஒரு வீட்டுக்கு முன்னே நின்று எனக்கு மௌனம் வருதான், கை தட்டினாராம் அவங்களுக்கு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக, சாப்பாடுக்காக. வீட்டில் இருந்த அந்த வீட்டுக்காரர் தம்பி வந்தாரா, வந்துட்டு இது வேறு எனக்கு சாப்பாடுக்காக இதில் வேறு ரொம்ப ஏதோ கைத்தட்டி தான் கேட்பீங்களோ, வாய் திறந்து கேட்க மாட்டிங்களோ. அவரை சொன்னாராம், இட்டமுடன் எனக்கு இந்த உணவு கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன், இல்லை என்றால் இனி போகேன்னு சொல்லிட்டு அண்ணன் பிக்ஷை எடுத்து விட்டுட்டாருன்னா கிடைச்சா சாப்பிட்றேன். இல்லை ஒரு பழக்கம் தான் வாழ்க்கையில். அதனால் நிறைய நேரம் என்ன ஆகுன்னா, இந்த வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடு சில பக்தர்கள் மற்றவர்கள் நம்ம சுற்றி நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். 4 பேர் நிறைய விஷயங்கள் வரும். அதில் நாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இல்லைன்னா நாம் தொலைஞ்சோன்னு அர்த்தம். ஆமாம், தொலைஞ்சோன்னு அர்த்தம். கொடுப்பாங்க, கட்டாயம் கொடுப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை, விடமாட்டார். கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது சங்கே, வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் கிடைக்கிறதில்ல கொஞ்சம் அதிகமாக உபயோகப்படுத்தாத சுகம் காண ஆரம்பித்தோம்னா அதோடு நம்ம வாழ்க்கை தொலைஞ்சதுன்னு அர்த்தம். கிடைக்கும், அதிகமாக அபரிமிதமாக கிடைக்குது. அதான் எது கிடைத்ததோ, எவ்வளவு கிடைத்ததோ, என்ன கிடைத்ததோ, எப்படி கிடைத்ததோ அதில் திருப்தி. அடுத்து இன்னொரு அர்த்தம் இருக்குது, எதிர்ச்சா பிராரப்த வசாத். அவர் என்ன நினைக்கிறாரா, எதெல்லாம் எனக்கு வருகிறதோ அது பிராரப்தத்தினால் வருகின்றது, அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. நச்சிகேதன் யமதர்மராஜா இடத்துல போகும்போது அவர் அதை தர இதை தரேன்னு சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய பிராரப்தத்தில் அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் இருந்தால் அதை நீங்கள் யார் தரதுக்கு எனக்கு கிடைச்சிடும்னு சொல்கிறான். நம்மளை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க, கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பேசிட்டோமோ சொல்லிவிட்டு, இல்லை தேவர்களை தரிசனம் பண்ணால் என்னென்ன கிடைக்கணும் அதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, உங்களை பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன், ஆக எனக்கு என்ன கிடைக்கணும் அடுத்தது அப்படின்னு சொல்லிடுறான். எவ்வளோ பணிவெல்லாம் இருக்குது பாருங்கள். ஜாகிரதையாக பேசணும் பெரியவங்கிட்ட பேசும்போது. ஆக எனக்கு எதெல்லாம் எனக்கு வருகிறதோ அதெல்லாம் பிராரப்தத்தில் வருகின்றது, அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரு அர்த்தம். இதிலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிராரப்தத்தில் எவைகளெல்லாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் ஒரு வரார், சாமி நான் ஒரு நல்ல அருமையான ஒரு கார் வாங்கியிருக்கேன், அந்த காரை உங்களுக்கு தரேன் அப்படி சொன்னால், நீ கூடப்பா இது பிராரப்தம் ஏற்றுக்கிட்டா அது யார் ஓட்டுவா, அது என்ன தண்ணிலையா ஓடும், அதெல்லாம் விவகாரம் இல்லை. அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா, ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால், ஒரு சாமியார் ஒரு ஆசிரமம்னா ஒரு குடிச்சின்னு வச்சுங்க, அவர் ஒரு கோமத்து மேலே 2 கவுப்பினை வச்சுருந்தார் வச்சுங்களேன், அது ஒரு எலி வந்து கடிச்சிட்டு போயிடுது. ஒரிஜினல் கதை இது. அவர் பார்த்தார், என்னடா இது இப்படி பண்ணுறது. அதுக்காக என்ன பண்ணார், இந்த எலியை பிடிக்கிறத ஒரு பூனை வளர்த்தினார். அந்த பூனை சும்மா இருக்குமா, அந்த பூனைக்கு பால்லாம் கொடுக்கணும், அதுக்கு அவர் பசு வாங்கினார். அப்போ அந்த பசு தானே பால் கொடுக்குமா, அதை கட்டி மேய்க்கணும் இல்லையா, அதுக்கு அவர் ஆளை போட்டார். அப்புறம் சரி வரல, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆச்சா, அது எதோ கொடுக்குறாங்க பிராரப்தத்தில்னா, நத்திங் டூயிங். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், கொஞ்சம் அறிவு வேண்டும். எது வேண்டுமோ எதை தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கணும். மீதி என்ன பண்ணணும், சரி அவர் கொடுத்துட்டார், நாம் வேறு யாரும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். கொடுத்தவங்களே கேட்கக்கூடாது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை அவர்கிட்ட பார்த்துனேன் கேட்கக்கூடாது. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரு ஆகிப்போச்சு, அவர் என்ன ஒன்றா பண்ணுறது உரிமை இருக்குது இல்லையா. உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் ஏன் அதை உபயோகப்பட்டு அவருக்கு கொடுத்துட்டீங்களே, கேட்கவே கூடாது. தேவையும் கூட எதிர்ச்சியாக கிடைக்கும், அதில் சந்தோஷத்தை அடைப்பவர். 4வது பிறகு எதிர்ச்சா லாபக, அதை பிரித்தா எதிர்ச்சா அலாபக, எதிர்ச்சையாக அலாபக, எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட சந்தோஷமாக இருப்பார். 2 பேர் வந்தாங்களா சந்தோஷம், 2 பேர் வரவே இல்லையா, இன்றைக்கி ஒருத்தனை வரலையா ரொம்ப சந்தோஷம். நமக்கு என்ன, யாரும் இன்றைக்கி வரவே இல்லை, இன்றைக்கி ஒரு ஃபோன் கூட வரலையே, ஒரு ஃபோன் கூட யாரும் செய்யலையே, வரலன்னு நல்லது தாள். தாய்மன்னர் அழகாக சொல்லுவார், வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே மறுவ நிலை தந்ததும். எதெல்லாம் வருதோ வரட்டும், எதெல்லாம் வர வேண்டாமா வர வேண்டாம், நான் எப்படி இருக்கேன்னா 2த்துக்கும் சாட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பாடல் அது. வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் மனது சாட்சியதாக மறுவ நிலை தந்த. அப்படி இருக்கிறது எனக்கு நீ நிலை கொடுத்துருக்கிறேப்பா, மனநிலையை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்று எதிர்பார்த்துருந்தார், கிடைக்கல, சந்தோஷம், கிடைச்சது சந்தோஷம். சொல்லுவாங்க, இன்னொரு குட்டி கதை சொல்லுவோம். ஒரு சன்னியாசி என்ன பண்ணோம், பிக்ஷைக்காக போனாராம். ஒரு வீட்டில் கிடைக்கல, 2 வீட்டில் கிடைக்கல, அன்றைக்கி கிடைக்கல. அவர் ஒரு திட்டம் வச்சுக்கிட்டார், போகிறது ஒரு வீட்டில் பகுதி பிக்ஷாந்தேகி கேட்குறது,
3 முறை குரல் கொடுக்கறது, கிடைக்கலன்னா திரும்பி வந்துடுறது, அவ்வளோதான். அதே போல் என்ன பண்ணார், மறுநாள் ஒரு வீட்டுக்கு போனார். இது பிக்ஷாந்தையை கேட்டார். எதுவும் கிடைக்கல. கொஞ்சம் முணுமுணுத்தாராம். முணுமுணுத்தாருன்னா வாய்க்குள்ளே அவருக்குள்ளே பேசிக்கிட்டார். இல்லைன்னா நாம் பேசுவோமே, அதுபோல் நம்ம வீட்டில் கூட அப்பா எடுத்த சண்டை போடமுன்னா அம்மா மனசில் மூணு ஏதோ பேசிக்கிட்டு சமையல் கட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பாத்திரம் தட்டால் விடாதுன்னா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் கோவம் அதிகமாகிட்டு அர்த்தம் பார்க்கறது. அது குழந்தைகளாக இருக்கும்பொழுது ஏன்னா அவங்க அம்மா என்ன பேசிகிட்டு தெரியலப்பா அப்படித்தான் சொல்லணும். ரொம்ப இழுத்து விட்டுறக்கூடாது. உன்னை திட்டிகிட்டு இருக்காருப்பான்னு சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே பேசிக்கிட்டாராம். அப்போ அந்த அம்மா வந்து கேட்டுதான், என்ன முணுமுணுக்கிறீங்க? இல்லை இன்றைக்கி பிக்ஷை கேட்டேன், கிடைக்கலன்னா நேற்று செய்திருந்த போல் இன்றைக்கி செய்திட வேண்டும் தான் சொல்லி நினச்சேன். நேற்று என்ன செய்தீங்கன்னா, பிக்ஷை எடுத்தேன் கிடைக்கல, சரி கிடைக்கலன்றதுனால போயிட்டு பட்னியாக இருந்து படுத்து தூங்கிட்டேன்னு சொன்னார். அதை தான் இன்றைக்கி செய்யணும் போல இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லி கிடைக்கலன்னா. இல்லை கிடைக்கலாம் சாபம் விட்டுருவாரா? அப்படிலாம் இல்லை. அப்படிதான் சாபம் கொடுக்குறவாருன்னா அவர் சாமியே இல்லை, சன்னியாசியே இல்லை. அப்போ முனிவர்கள்லாம் சாபம் விட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன சொன்னால் வருத்தமாக தான் இருக்கும். பக்குவம் இல்லாதன்னு சொல்லி அர்த்தம், அவ்வளோதான். நாம் யாரையும் சாபம் விட்டுறது? நமக்கு என்ன தகுதி இருக்குது, நமக்கு என்ன சக்தி இருக்குது, என்ன அது நமக்குலாம் அதெல்லாம் வந்துடும். கொஞ்சம் அப்படி ஆன உடனே கொஞ்சம் எதுவும் நம்ம சொன்னால் அந்த தான் கொக்கன்று நினைத்தாயோ கொங்கனவான்னார். அதே கதை தான். ஏதோ இருந்தார், அப்படி பார்த்தார், எச்சம் போட்டோன்னு பார்த்தார், ஏதோ அது ஆயிடுச்சு. அதே போல் இங்கே வந்து பார்த்தார், அதான் கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு வந்துடுது. அப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணி கொஞ்சம் அப்படி இருந்து 2 பேர் வந்து நமஸ்காரம் பண்ணாங்கன்னா இவருக்கு தலையில் ஏதோ வந்து உட்காந்துடுது. ஆமாம், நம்ம என்னவோ பெரிய ஆளா எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக முனிவர்களாக சாபம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் பக்குவம் இல்லாது என்ற அர்த்தம். நிறைவடைந்த ஞானி யாரையும் சபிப்பதும் இல்லை, கோபிப்பதும் இல்லை. கிடைக்கல சொன்னால் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா டபுள் சந்தோஷம்தான் அவருக்கு, அவ்வளோதான். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் பாடினேனே எப்படி இருந்ததுன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்குள்ள என்ன, பாடாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது போல தான் இங்கே சொல்கிறார். கிடைக்கலையா, பகவான் நமக்கு தவம் பண்ணுறது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அதை சகித்து கொள்றதும் பொறுத்து கொள்றதும் தவம் பண்ணுறது வாய்ப்பு கொடுத்துருக்கார். கிடைச்சா தவம் செய்ய முடியலன்ற வருத்தமும் இல்லை, கிடைக்கலன்னா தவம் செய்யணுமே அப்படி ஒரு வருத்தமும் இல்லை. ரெண்டுமே சரி. கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி, மன நிறைவோடு இருப்பவன், மன நிறைவை அடைபவன். இதுதான் சன்னியாசியுடைய வாழ்க்கையில் முக்கியமான லட்சணம். கேட்கவே கூடாது. கேட்பதாக இருந்தால் அவன் கிரகஸ்தனாக இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆகவே ஒன்றை விட்ட பிறகு இது வேண்டும் என்று கேட்கக்கூடாது. கேட்காதவரை சன்னியாச தர்மத்தில் இருக்கின்றோம் சொல்லி அர்த்தம். கேட்டால் சன்னியாச தர்மத்தில் இறங்கி வந்து விட்டோம் என்று அர்த்தம். இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய சாரமான விஷயங்கள் இதெல்லாம். ஆக சன்னியாசி லட்சணம் என்ன? எதிர்ச்சாலாப்ப சந்துஷ்டாக, திருப்தி. யாரையும் எதையும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். யார் எப்படி, அவங்களுக்கு என்னென்ன கேட்கலாம் இல்லையா? சில பேர் அப்படியே இருப்பாங்க. யார் வராங்க, அவருடைய சூழ்நிலை என்ன, அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வசதி இருக்குது, அவர்கிட்ட என்ன கேட்கலாம், ஏது கேட்கலாம், இந்த மைண்டே அவருக்கு வரவே கூடாது. ஒரு ஆசிரமத்தை வச்சுருக்க சுவாமியாக இருந்தாருன்னா எது அடிப்படை தேவைக்கு ஏதோ கேட்கலாம், இது பண்ணிப்போது ஏதோ அது கூட ரொம்ப யோசிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். ஆசிரம தர்மமா அல்லது சன்னியாச தர்மமான்னு சொல்லி பார்த்தா சன்னியாச தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமாக. ஆக ஞான நிஷ்டை அடைந்த சன்னியாசின் மனநிலையை பகவான் இங்கே வர்ணிக்கின்றார். இனி அடுத்த சொல் துவந்த்வாதீதக. துவந்துவம் சொன்னால் இருமை, அதீதக என்றால் கடந்தவன். துவந்த்வ அதீதக, வெப்பம் குளிர் மான அவமானம் சீத உஷ்ணம் எல்லாம் பார்த்துருக்கும் பாருங்கள். இப்படிப்பட்ட இருமைகளை கடந்தவன். லாபாலாபம், ஆமாம் இதெல்லாம் கீதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இருமைகளை கடந்தவன். புகழ் வந்தாலும் மகிழ்வதில்லை, இகழ் வந்தாலும் வருந்துவதோ இல்லை. மகிழ்வதும் இல்லை, வருந்துவதும் இல்லை. ரெண்டும் அவருக்கு என்ன, ரெண்டுமே பொய்ன்னு புரிஞ்சிருக்காராம். புகழ்ந்தவனை அடுத்து என்ன பண்ண போகிறான், இகழ போகிறான். வாயார உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடுன்னு சொன்னார். வாழ்வெனவும் தாழ்வெனவும் இரண்டா பேசும் வையகத்தார் கன மயக்கமான பாழ்வளையை கிழித்துதறி செயல் போய் வாழ பரமேனின் ஆனந்த பார்வை எங்கே, தாய்மலர் கேட்குறார். உலகத்தில் பேசுகிறாங்க, எனக்கு அப்படிலாம் இல்லை. ஆக இந்த இருமையை எப்படி கடக்கணும், இருமையை கடந்தோம்னு சொல்லிட்டார். எல்லாமே உலகம் முழுக்க என்ன ஆப்போசிட் தான், இருமைகளோடு தான் இருக்குது. எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது. இந்த உலகமே இருமைகளின் வடிவமானது. இந்த உடலே பாப புண்ணியத்துடைய பல நாள் கிடைத்தது இல்லையா?
இந்த புண்ணிய பாபம் எப்படி தீரும்? அனுபவித்தால் தான் தீரும். துக்கம் வந்தால் பாபத்துடைய அக்கௌண்ட்டு குறையும், சுகம் வந்தால் புண்ணியத்துடைய அக்கௌண்ட்டு கொஞ்சம் டெபிட் ஆகிடும். ஆமாம், அது யாராக இருந்தாலும் சரி, ஞானி ஆகட்டும் அஞ்ஞானி ஆகட்டும், இது மாற்ற முடியாத நியதி. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில சூழ்நிலைகள் வரத்தான் செய்கின்றது, வரும். அது ஞானி அல்லது சன்னியாசி என்ன செய்கின்றான்? சமமாக ஏற்றுக்கொள்கின்றான். இருமையை கடந்தவன் சொல்லி சொன்னான், இருமையே வராது சொல்லி அர்த்தம் இல்லை. இருமைகளினால் தாக்கப்படும் பொழுது அவன் எப்படி இருக்கான்னா, மனதுக்குள்ளே ஒரு குமுறலோ புலம்பலோ இல்லாமல் அவைகளை சகித்து கொள்வான், ஏற்றுக்கொள்வான். அவன் ஏற்றுக்கொள்கின்றான். உடலில் நோய் வந்துள்ளது, தலைவலி வந்திருக்கு, சரி. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது கணவன் மனைவி 2 பேர், ஒருத்தர் வந்து சொன்னார், தலைவலி வந்துடுச்சு, அடுத்த ஸ்டேஷன் எப்போ ஒரு மாத்திரை தலைவலி அவர் போட்டு படுத்து எடுத்துடுச்சான். அப்புறம் இறங்கியது மாத்திரை கொடுத்து தலைவலி சரியாக போயிடுச்சு. ஏன்னா தலைவலி சரியாக போயிடுச்சு அதே அளவுக்கு படுத்து எடுத்துச்சான். முறுக்கு சாப்பிட்டு நமக்கு என்ன அதில் ஒரு ஆசை இருக்குது. வயதாக ஆக பல்லுலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ முறுக்கு சாப்பிட முடியல, வலி இருக்குது. என்ன பண்ணோம்? ஏற்றுக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? போட்டு நல்லா அப்போ அதை சாப்பிட்டாங்க. ஆக ஒவ்வொரு அங்கத்திலிருந்து சுகம் வருகின்றது, துக்கம் வருகின்றது. இல்லை என்ன பாவனை இருக்க வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் இருமைகளிலிருந்து கடந்தவன் ஆகின்றான். இருமையை கடக்கிறதுனா எப்படின்னா, ஏற்றுக்கொண்டாலும் இருமையை கடந்தவன் அர்த்தம். அடுத்த சொல் பாருங்க, விமர்சரக, பொறாமை இல்லாதவன். பகை உணர்வே இல்லாதவன். மற்றவங்க அவனவனா பகைவனா நினைக்கலாம், அவர் யாரையும் பகைவனாக நினைப்பதில்லை. அஜாத சத்ரு தர்மரை சொல்லுவாங்க. அவருக்கு யாரையும் எதிரியாக நினைக்கிறது இல்லை. அதுக்காக பகைவனே இல்லாதவன் சொல்லி சொன்னால், மற்றவங்க அவரை பகைவனாக நினைக்கலாம், அவர் யாரையும் பகைவனாக கருதியதே இல்லை. ஆக எல்லாவற்றிலும் போட்டி இருக்கும் இந்த உலகத்தில். போட்டி இல்லாத துறை ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு துறை மட்டும் போட்டி இல்லாத துறை. என்ன துறை தெரியுமா? துறவு, சந்நியாச வாழ்க்கை. நீ சாமியார் ஆகிட்டு நானும் சாமியார் ஆகிட்டு யாரும் வராங்களா? ஆகவே துறவில் போட்டியே இல்லை. பிற எல்லாவற்றும் இந்த ப்ரொஃபஷனல் ஜெலசி சொல்லுவாங்க பாருங்க, அது இருக்கும். காரணம் அங்கே எதனா பொருள் இருந்தால் மற்றது இருந்தால் தானே. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டானே, விட்டுட்டு வரதுல என்ன பெரிய போட்டி? நல்லது தான், அப்படி இருந்தால் நல்லது தான். அவருக்கும் ஒன்றும் இல்லை, இவருக்கும் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு மரத்தடியில் இவர் ஒரு மரத்தடியில் இருக்கு, அவ்வளோதான். அந்த மரத்துக்கு யாருன்னா போட்டி வந்தால் சரி அடுத்த மரத்துக்கு போயிடுவார், சண்டை போட மாட்டார். இது என் இடம்லாம் சண்டை போட மாட்டார். மீனாட்சி அம்மன் கோயிலில் புற்றாமரை குளத்தை சுற்றி சாயந்தரம் நேரத்தில் நல்ல அருமையான காற்று இருக்கும். அமைதியாக வந்து பெரியவங்க உட்காந்துருப்பாங்க. ஒரு தடவை ஒரு பெரியவர் யாரும் வெளியூரில் வந்தவர் உட்காந்துட்டார். இன்னொரு பெரியவர் வந்துட்டு எந்திரின்னார். அவர் ஏன்னார், அது ஏன் இடம் என்னார். டெய்லி அவர் அந்த இடத்துல வந்து உட்காருவாராம். இன்றைக்கி அவர் வந்து தெரியாத உட்காந்துட்டார். உடனே அவர் எந்திரிக்க சொல்லி என் இடம் நான் உட்காருனேன்னாராம். அவரும் பக்கம் வந்துருச்சு போயிட்டார். வேறு என்ன பண்ணுறது, உண்மை தான் போல இருக்குது. அவர் கட்டின அந்த மகாராஜா இருக்கார், அவருக்கு எதுனா எழுதி கொடுத்துருப்பார் போல இருக்கு. இவருக்கும் ஒன்றும் இல்லை, அவருக்கும் ஒன்றும் இல்லை, பொறாமப்பட என்ன இருக்குன்றார். காம்படிஷன் இல்லாத ஒரு துறவு. அதான் சொல்ல விமர்சரக, அது முக்கியமான ஒரு குணம். அடுத்தது சித்தவ் அசித்தவுச்ச. சித்தி சொல்லி சொன்னால் வெற்றி, அசித்தி சொல்லி சொன்னால் தோல்வி. எதிலும் அவர் சமமாக இருப்பார். இதுவும் இருமை தான். ஆனால் இதை பகவான் வந்து தனியாகவே சொல்கிறார். இருந்தவரும் இப்படிப்பட்டவன் கிருத்வா அப்பி, அவன் சரீர ஸ்திதிக்காக செய்கின்ற செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நான் நிபத்தியதே, அவன் பந்தப்படுவதில்லை. இப்படிப்பட்ட சந்நியாசியாக இருப்பவன் சந்நியாசத்துடனும் ஞானமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான், அப்படிப்பட்ட ஞானத்துடன் இப்படிப்பட்ட மனநிலை இருப்பவன் அவனை எந்த செயலும் பந்தப்படுத்தாது. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.